தஞ்சாவூர் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலுக்கு டோக்கியோவைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட ஜப்பானிய பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ராகு தலமான அங்கு தரிசனம் செய்த அவர்கள் தமிழ்நாட்டு ஆலயங்களின் கட்டிடக்கலை அற்புதமாக இருப்பதாகவும் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டுக்கு வருவது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் நெகிழ்ச்சியுடன் கூறினர். கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனியில் உள்ள ஐயப்ப சுவாமி கோயிலில் கார்த்திகை மாத உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து ஐயப்ப சாமி ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் முருகன் கோயிலில் கார்த்திகை மாத கடைசி வெள்ளியையொட்டி தெப்பத் திருவிழா நடைபெற்றது. தங்கக்கவச அலங்காரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் தெப்பத்தை 11 முறை வலம் வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரில் உள்ள வேலுகந்தம்மன் கோயிலில் பைரவருக்கு 108 சங்குகளை கொண்டு அபிஷேகம் நடந்தது. மகாதேவ தேய்பிறை அஷ்டமியையொட்டி நடைபெற்ற இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் மலையில் 10ஆம் நாள் தீபம் ஏற்றப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தீபத்தை தரிசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புனித யூதா கல்லூரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கல்லூரியில் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.